அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பனின் இனிய வணக்கம். பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒவ்வொரு ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ நிறையா பார்ப்பேன். சில விஷயங்கள பார்ப்பேன், நல்ல கருத்துக்களை எடுத்துக்குவேன். அதில் பார்த்தீங்கன்னா, சில பேர் இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துக்கங்களேன். ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருப்போம். 10 பேர் இப்போ நான் இருக்கிறேன்னா, நான் டிஎம்கே பக்கம் இருப்பேன், இல்லைனா ஏடிஎம்கே பக்கம் இருப்பேன், இல்லைனா டிவிகே பக்கம் இருப்பேன், இல்லை நாம் தமிழர் கட்சி பக்கம் இருப்பேன். அதே பார்த்தீங்கன்னா, எங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், என் தாய் தகப்பனும் அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒவ்வொரு தலைவரை தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு பிடிச்ச ஐயா உதயநிதி ஸ்டாலினோ, இல்லை ஸ்டாலின் ஐயா பிடிக்கும், இல்லை அண்ணன் விஜயை பிடிக்கும், அப்படி இல்லைன்னா ஐயா எடப்பாடியை பிடிக்கும். அப்போ நான் அதுக்கு தகுந்த மாதிரி சில கருத்துக்களை சொல்லுவேன். அது தவறு கிடையாது. என் குடும்பத்தில் இருக்கவங்கள ஒவ்வொரு போக்காக இருப்பாங்க. அவங்கவுங்க கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அது எந்த விதத்துலையும் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எவ்வளவோ ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்பில் எல்லாம் பார்ப்பேன். ஒரு சில கமாண்டு போடுறீங்க. அது ஒரு சின்ன குழந்த கூட விஜய் சாரை பற்றி பெருமையாக பேசும், ஐயா ஸ்டாலினை பற்றி பேசும். அதை பார்த்தீங்கன்னா டிஎம்கே கேட்குறவங்க அதை ஏற்றுக்கிறாங்க. அந்த டிவிகே பற்றி பேசும்போது அவங்க அந்த பெருமையாக விஜய் சாரை பேசும்போது பார்த்திங்கன்னா, இந்த டிஎம் கேட்குறவங்க சில குரூப்புகளோ மற்றவங்க யாரோ இருந்தவங்க அந்த பொண்ணுங்களை சின்ன குழந்தைகள ஒரு தப்பான கருத்துக்களை தவறான ஒரு வார்த்தைகளை சித்தரிக்கிறீங்க. அது தவறு. ஏன்னா நம்ம சகோதர சகோதரிகளாக நினைங்க. அதே மாதிரி டிஎம்கே பற்றி ஒரு சின்ன சகோதரி பெருமையாக பேசும்போது அது டிவிக்கில் இருந்தால் மற்ற கட்சியில் சார்ந்தவங்களும் தப்பான ஒரு கமாண்டு போடுறீங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு சகோதர சகோதரிகள் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட உரிமையை அவங்க பதிவிறக்கம் செய்கிறாங்க. அது தப்பு கிடையாது. அதை ஏம்மா நீ தப்பாக பேசுகிற, இப்படி பேசுகிற வைக்கிற, ஏப்பா இப்படி பேசுகிறேன்னு சொல்லி சில கருத்துக்களை நம்ம சொல்லலாம். அது தப்பு கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா, சில பேர் அந்த சின்ன குழந்தை, ஒரு பெண் குழந்தைன்னு கூட பார்க்காம, சின்ன ஒரு பசங்கள்னு பார்க்காம, பெரியவங்கன்னு பார்க்காம, தவறான அந்த கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, தப்பான சில கருத்துக்களை பேசுகிறீங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் தான் முதலே சொல்லிட்டேன். நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க 10 பேர் இருக்கோம்னா 10 பேர் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட ஒவ்வொரு தலைவர்களை தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. நம்ம குடும்பத்தில் இருக்கங்கிறதுக்காண்டி நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்க இப்போ நம்ம ஒருத்தர் நமக்கு பிடிச்ச தலைவர் நம்ம பேசும்போது அவங்களுக்கு பிடிச்ச தலைவரை அவங்க பெருமையாக பேசுவாங்க. நமக்கு பிடிச்ச தலைவரை நம்ம பெருமையாக பேசுவோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு எடுத்து புரிய வைங்க. அது தப்பு கிடையாது. அதுக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க தயவு செய்து. ஏன்னா நம்ம பிள்ளைகளும் நம்ம குழந்தைய மாதிரி சில குழந்தைகள்லாம், சின்ன குழந்தைகள்லாம் விஜய் சார் பற்றியோ, ஐயா உதயநிதியை பற்றியோ, அண்ணன் உதயநிதியை பற்றியோ, இல்லை ஐயா எடப்பாடியை பற்றியோ, இல்லை நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை பற்றியோ பேசுகிறாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தை பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்க குறை சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க குறையாக இருக்குதோ இல்லையோ அது அவங்களுக்கு தெரிஞ்சதை பேசுகிறாங்க. அது தப்பில்லை. அதை இல்லைம்மா ஏன் அப்படி பேசுகிற வைக்கிற, ஏப்பா அப்படி பேசுகிறேன்னு நம்ம சில நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள். அதை தவறான முறையில் சில மனசே ரொம்ப வலிக்குது. சில கருத்துக்களை நம்ம பார்க்கும்போது, கமாண்டை படிக்கும்போது ரொம்ப மன உறுத்தலாக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு, ஒரு சின்ன பையன் பேசுறதுக்கே அவங்கள தவறான ஒரு வார்த்தையெல்லாம் உச்சரிக்கிறீங்க. அதை தயவுசெய்து வேண்டாம். ஏன்னா இப்போ நான் பேசி இந்த அனுப்புறதுக்கே கூட நீங்கள் பேசலாம். என் குடும்பத்தில் அப்படி உன் குடும்பத்தை பற்றியோ, உன்னை பற்றி என்ன தெரியும், உன் ஃபேமிலி அப்படி பேசாதீங்க. நமக்கு மனசுக்கு பிடிச்சா பேசுவோம், இல்லைன்னா கடந்து போயிடுவோம். அதுதான் நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு மனிதனுக்கு அழகு. யாரையுமே பற்றி அவங்க தவறான கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னா அவங்கள எடுத்து புரிய வைங்க. அது தப்பு கிடையாது. தவறான ஒரு கமாண்டை தயவு செய்து போடாங்க. ஏன்னா நம்மளும் இந்த மனித வாழ்க்கை ஒரு அருமையான மனித வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்ம நல்லது மட்டும் செய்வோம். கெட்டதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், கெட்ட வார்த்தைகளை பேச வேண்டாம். நம்ம இன்றைக்கி என்ன பேசுகிறோமோ அது நாளைக்கு நம்மளவே அது பிரதிபலிக்கும், நம்ம மேலே திரும்பும் அந்த வார்த்தைகள். அதனால் உங்களுக்கு பிடிச்ச நல்ல கமாண்டுகளை போடுங்க. இல்லையா, அந்த கமெண்ட் பாக்ஸில் தப்பான கமாண்டு போடாமல் அதுக்கு அறிவுரையான சில கருத்துக்களை எடுத்து போடுங்க. அது தவறே கிடையாது. உங்கள் அனைவருக்கும் என் கடைசி ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன். உங்கள் அன்பு சகோதரன் நான் வேண்டுகோளாக சொல்கிறேன். தவறான கருத்துக்களை ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ ஒருத்தர் சொல்கிற கருத்துக்கு தவறான கருத்துக்களை நீங்கள் பதிவிறக்கம் செய்ய வேண்டாம். ஒரு நல்ல கருத்துக்களை போடுங்க, இல்லைன்னா கடந்து போயிடுங்க. இது என்னுடைய வேண்டுகோள்.